பெரம்பலூர் பக்கத்தில் இருக்கிற துறையூரில் அரங்கமா தேசிகனுடைய மகானவர் சித்தர், இந்த நூற்றாண்டில் வாழ்ந்த சித்தர் பெருமான், சித்தர்களை வழிபட்ட சித்தர் பெருமான் தன்னுடைய இல்லறத்தை எல்லாம் துறந்து ஒரு மிகப்பெரிய தவ ஞானியாக அங்கே தன்னை வெளிப்படுத்தி என்ன செஞ்சார்? தினம் 1000 பேருக்கு சோறு போட்டார். சபை சங்கம் சாலை என்ற 3 உருவாக்கி ஜீவகாருண்ய ஒழுக்கமே மோட்ச சாம்ராஜ்யத்தின் திறவுகோல் என்று வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய மகானாக 200 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த அருட்பிரகாச வள்ளலாரின் அவதாரமாகவே அந்த மகான் துறையூரிலே அவதரித்து ஓங்கார குடில் என்ற அமைப்பிலே இன்றைக்கும் நீங்கள் வாய்ப்பிருந்தால் அந்த குடிலுக்கு ஒரு முறை போய் பாருங்கள். ஒரு நாள் அங்கே பௌர்ணமி அன்று மகானுக்கு பூஜை நடக்கிறது. அந்த அன்னதானத்தில் கலந்து கொள்ளுங்கள். அங்கே வாசல் கிடையாது. உங்களுக்கு சொன்னாங்களே கதவு பூட்டு கேமரா, கதவு கிடையாது, பூட்டு கிடையாது, வாசல் திறந்த வாசல் தான். 24 மணி நேரம் அரிசி மூட்டைகளும் பருப்பு மூட்டைகளும் அது அங்கேயே கிடக்கும். ஒருவர் கூட உதவையும் தொடுவதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சாந்தியும் சமாதானமும் நிலைக்கக்கூடிய ஒரு அன்னதானம் தொடர்ந்து நடக்கக்கூடிய ஓங்கார குடிலில் நான் போய் பார்த்தேன். எத்தகைய மனிதனுக்கும் ஒரு நிம்மதி கிடைக்க வேண்டுமென்றால் ஒரு முறையாவது அங்கே சென்று வர வேண்டும் என்ற ஒரு முடிவு எனக்குள் எழுந்தது. என்றால் சித்தர்கள்தான் நம்முடைய ஆலயத்தை, அத்தனை ஆலயங்களையும் தோற்றுவித்தவர்கள். எங்கே மனிதனுக்கு நிம்மதி வரணும்? ஆலயத்தின் வளாகத்துக்குள் தான் நிம்மதி வரும். நிம்மதி என்பது பணத்தை நாம் வெளியில் தேடுகிறோம். ஆனால் நிம்மதியை எங்கே தேட வேண்டும்? அவரவர்கள் மனதுக்குள்ளே பயணம் பண்ணி தேடும். சார், நான் 1 ரூபாய் வச்சிருந்தாலும் எனக்கு நிம்மதி கிடைக்கும். 1 கோடி வச்சு